இன்றைக்கி நிஃப்டியில் 23ஆந்தேதி மார்க்கெட் வந்து டவுன் சைடு 25,167 ஒரு டார்கெட்டு, அப்சைடு வந்து 25,294 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மட்டும்தான் பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே கொண்டு போய் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். எந்த லைன்னாக்கா இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த 25,294 அதாவது 95ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்த பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் அப் சைடாக மூவ் ஆகும், இல்லைன்னா மார்க்கெட்டு டவுன் சைடில் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நான் வந்து 25,167 எடுக்கிறேன். இதில் வந்து திருப்பி செகண்ட் டார்கெட்டாக 25,093. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக என்ன பண்ணுவோன்னா 25,167 அதை நம்ம செலக்ட் பண்ணோம். இதில் இந்த பாருங்கள், இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25,400 இந்த இருக்குது பார்த்தீங்களா, 25,400 198 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இந்த 198 ரூபாங்கிறது இந்த டே எண்டில் மார்க்கெட் எங்கே இருக்குங்கிறத நானே சொல்கிறேன். இப்போது 205 பேருக்குங்களா, 198 அப்படிங்கிறது நமக்கு இதில் 25,167 மார்க்கெட் வந்தாகணும். இது வந்துச்சுன்னா நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும். ஓகே, 198 ரூபாய்க்கு எடுத்தது 25,400 டார்கெட் போகும் பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு டார்கெட் வந்தோடனே நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கன்ஃபார்ம் டார்கெட்டு 25,167. ஓகே, தேங்க்யூ கைஸ்.